ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடைசி காலத்தில் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி பல கருத்துக்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:16 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலங்களை ஒரு மனிதன் ஆழமான விதத்தில் அறிய ஆரம்பித்தால் தான் இது என்ன காலம், இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன என்கிறதை பற்றி ஆழமான விதத்தில் அறிந்து உணர்ந்து அந்த காலங்களுக்கு ஏற்ற நடவடிக்கைகளின் மூலமாக அவருடைய நிலைகளை சீராக்கி கொள்ள முடியும். பல நேரங்களில் காலம் தாமதப்படக்கூடிய நேரங்களிலே அல்லது காலம் துரிதமாக இயங்க வேண்டிய காலங்களில் நீங்களும் நானும் அந்த இயக்கத்தை நாம் மெய்யாகவே குறைத்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் காலங்களுக்கு ஏற்ற பலன்களை உங்களாலும் என்னாலும் தருகிறது கடினம். அந்தந்த காலங்களில் அந்தந்த பருவங்களில் அதற்கேற்ற விளைச்சல்களை நாம் விளைந்து தீர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அதனுடைய முழு பலனை, அதனுடைய முழு எஃபெக்டை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். காலங்களுக்கு தப்பி நாம் ஏதாகிலும் ஒரு காரியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால் கூட அதனுடைய முழு மகிமையை, எல்லா விதமான கனத்தையும் இழக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்கள் 33.5 வருஷ காலம். அதில் 3.5 வருஷம் ஆண்டவராகிய தேவன் ஊழியத்தினுடைய பணிகளை செயல்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதில் ஒரு நாளை கூட ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வீணாக கழிக்காத அளவிற்காக தன்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்கும்படிக்காக அவ்வளவு துரிதமாக இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரவும் பகலும் ஓய்வு ஒளிச்சலே இல்லாத அளவிற்காக அந்த காலங்களில் ஒன்றை கூட அவர் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக அல்லாமல் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு வினாடியும் அவர் சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சனால தான் இந்த ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே நிறைவாக்கப்பட வேண்டிய அவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக மெய்யாகவே அறிந்து உணர முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலங்களுக்குள் நீங்கள் செயல்படுத்தினால்தான் அதனுடைய முழு பலனை நாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கால தாமதமாகி அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறது உண்டானால் அதனுடைய பலனை நாம் மெய்யாகவே இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். இந்த காலங்களை நாம் முதல் காரியம் அறிய ஆரம்பிக்கும் போது தான் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற தன்மைகளை நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக, உதாரணமாக ஒரு மரத்தை நம்ம நடுகிறது உண்டானால் அது மெய்யாகவே செடியாக இருக்க வேண்டிய சில காலங்கள் உண்டு. அதன் பின்பதாக வளர்ந்து அந்த மரம் அந்த 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 செடிக்குரிய அந்த பலன்கள் யாவற்றையும் தரக்கூடிய அளவுக்கு அநேகம் விதமான பூக்களை பூக்கக்கூடிய காலங்கள் சில காலங்கள் உண்டு. அது இன்னும் ஓங்கி வளர்ந்து அது மரமாக வளர்ந்து அநேகம் விதமான காய்களை கொடுக்கக்கூடிய காலங்கள், அதன் பின்பதாக கனி கொடுக்கக்கூடிய காலங்கள், இப்படி பலவிதமான காலங்கள் கொடுக்கப்படுகிறது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய அந்த நிலைகளுக்கும் ஒவ்வொரு காலங்களை கர்த்தராகிய தேவன் நியமனம் பண்ணி வைத்திருக்கின்றார். அந்தந்த பருவத்திற்குரிய அந்த பலன்களை நீங்களும் நானும் சரியாக கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே தேவனுடைய திட்டம், உங்களை குறித்ததான சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். காலங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்பதை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 9:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் முதல் காலத்தை நமக்கு சொல்கின்றார். சில காலங்கள் இயங்க வேண்டிய காலங்கள், சில காலங்கள் இயங்க முடியாத காலங்கள். இந்த இயங்க வேண்டிய காலத்தில் நீங்களும் நானும் ஓய்ந்திருக்கிறது உண்டானால் இயங்க முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இயங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டாலும் அந்த இயக்கத்தின் கூடாக கடந்து போக முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துக்கு பேர் பகற்காலம்னு சொல்றார். அது இயங்க வேண்டிய ஒரு காலம். அந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயங்காதிருக்கிறது உண்டானால் ஒரு நாளிலே இயங்க முடியாத ஒரு பெரிய ஒரு ராக்காலம் ஒன்று வரப்போகிறது. இது அதாவது ஆரம்ப நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்பட ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே பிரித்து வைக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். சில காலங்கள் நம்ம இயங்கக்கூடிய காலங்கள். அந்த காலத்தில் நீங்களும் நானும் இயங்கினா தான் அதனுடைய பலனை ராக்காலத்தில் நீங்களும் நானும் மெய்யாகவே புசிக்க முடியும். இயங்க வேண்டிய காலத்தில் நீங்கள் இயங்காமல் இருந்துட்டு அந்த காலத்தில் இயங்க முடியாத ஒரு காலத்தில் அப்போ போய் நான் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாது. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முதல் காரியமாக நமக்கு இயக்கத்திற்கென்று கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த காலத்தை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தால்தான் இயங்க முடியாத காலத்தில் அதனுடைய பலனை பெற்று நீங்களும் நானும் அந்த காலத்திலே வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும்.
அந்த காலத்துல நீங்க பேசாம விட்டுட்டீங்கன்னா, இந்த காலத்திலே உங்களாலும் என்னாலும் கிரியைகளை செய்ய முடியாது. 1, அதற்குரிய பலன்களை பெறவும் முடியாது. 2, 3வது காரியம் உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் பெற முடியாத ஒரு மக்களாய், அந்த காலத்தை உங்களாலும் என்னாலும் ஆசரிக்க கூடியாத ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இத நான் இப்படி சொல்றதுக்கு முன்னால, சில முக்கியமான உதாரணங்களை உங்க கூட பேசினா தான், ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தினால பார்வோனுக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் ஒன்று வந்தது. அந்த தரிசனத்தினுடைய அடிப்படையில அநேகம் விதமான பசு மாடுகளை அவருடைய கண்கள் பார்க்கிறது. முதல்ல வந்திருக்கக்கூடிய அந்த 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 7 அதாவது அந்த கொழுமையான பசுக்கள அவருடைய கண்கள் பார்த்தது. அந்த அந்த கொழுமையான பசுக்களின் நிமித்தமாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. 2வது ஒரு அவலட்சணமான பசுக்கள் ஏறி வருகிறது. அந்த பசுக்கள் இந்த பசுக்களுடைய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் தின்று போடுகிறதாக பார்க்க ஆரம்பிச்சது. அத பார்க்கும்போது ரொம்ப அவலட்சணமாக காணப்படக்கூடியது. இந்த நிலைகளை பற்றி அவருடைய கண்கள் கண்டு அதனுடைய தரிசனத்தினுடைய அதனுடைய உட்கருத்துக்கள புரிய முடியல. இப்ப யோசேப்பிட்ட போய் கேட்குறாங்க. யோசேப்பு அதனுடைய விளக்கத்த சொல்லுகிறார். 7 வருஷம் செழுமையான, கொழுமையான வருஷத்தை கர்த்தராகிய தேவன் தரப்போகிறார். பின்னால வரக்கூடிய வருஷம் அது பெரிய ஒரு பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துக்குரிய காரியங்களில எல்லா விதமான மக்களும் தங்களுக்கு உண்டான உடைமைகள் யாவற்றையும் விற்றாலும் அந்த பஞ்சத்தை தீர்க்க முடியாது என்கிறதை பற்றி பேசுகிறார். உடனே இவரு பார்வோன் கேட்கிறார், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த 7 வருஷத்த நீங்கள் ஆசரிக்கக்கூடிய இந்த வருஷத்துல மக்களுக்கு தேவையான ஆகாரம் போக மீதியான ஆகாரத்தை சேர்த்து வைங்க. அது வரக்கூடிய பஞ்ச காலத்திற்கு போதுமானதாய் எப்படி சொல்றாரு பாருங்களேன். இது மாதிரி தான் அந்த இனி வரக்கூடிய பயங்கரமான ராக்காலத்திற்கு முதலாக நீங்கள் கிரியை செய்யக்கூடிய காலத்திலேயே அதுக்குரிய பலன்கள் யாவற்றையும் சேர்த்து வச்சா, ராக்காலத்தை எளிதாக கழிக்க உங்களால என்னால முடியும். அந்த காலத்த நீங்க பயன்படுத்தாம போயிட்டீங்கன்னா, இந்த ராக்காலத்துக்குரிய தன்மைகள்ல உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே கிரியை செய்ய முடியாத ஒன்று, உங்களாலும் என்னாலும் அந்த காலத்திலே வாழவே முடியாத ஒரு நிலையின் ஊடாக கடந்து போயிருவோம். அப்ப அந்த யோசிப்பு சொன்னது மாதிரி, பகற்காலத்துல நீங்க கிரியை செஞ்சு, அந்த கிரியைகளிலே காணப்படக்கூடிய பலன்களை நீங்க சேர்த்து வச்சா, ராக்காலத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்றது மாதிரி, காலங்களை நீங்கள் தகுதியாக பயன்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். தகுதியான காலங்கள தகுதியான நீங்க ஆசரிக்க ஆரம்பிச்சா, வரக்கூடிய ராக்காலத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவிற்கு எல்லா விதமான நன்மைகளும் தடையில்லாமல் கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். இயங்க வேண்டிய காலத்துல நீங்க இயங்காம இருந்துட்டீங்கன்னா, வரக்கூடிய ராக்காலத்திலே நீங்களும் நானும் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போவோம். உங்களுக்கு தேவையான நன்மைகள் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறனாலே, பாதி வழியிலே நீங்களும் நானும் மரித்து போகக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிச்சிரும். இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில, காலங்களை சரியாக நாம் பயன்படுத்த ஆரம்பித்தால், அந்த காலங்கள் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலத்திற்கும் மிகுதியான பலன்களை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துல, காலங்களை குறித்து அவர் அறிவுள்ளவராக காணப்பட ஆரம்பிச்சதுனால, காலங்களை திறமையாக அவர் கையாண்டு, சரியான அந்த காலங்களை சரியாக பயன்படுத்தி, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். இப்பவும் கூட நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில காலங்கள், அது ஒருவேளை அது ஜெபிக்கக்கூடிய காலங்களா இருக்கலாம். இந்த காலம் நீங்க ஜெபிக்கணும். ஆழமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சில காலங்கள் நீங்க ஊழியம் செய்யக்கூடிய காலங்களா இருக்கலாம். சில காலங்கள் நீங்க கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்க வேண்டிய காலங்களா இருக்கலாம். சில காலங்கள் கர்த்தராகிய தேவனுடைய பணிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காலங்களா இருக்கலாம். அந்தந்த காலங்களை, அந்தந்த பருவங்களை சரியாக நீங்க ஆசரிச்சா, இனி கிரியை செய்ய முடியாத ராக்காலங்களுக்கு உரிய பலன்களை இப்பவே நீங்க பெற ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த நாட்கள்ல உங்களுக்கு அந்த பலன்களை வைத்துக்கொண்டே உங்களுடைய காலங்களை நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதித்து விட முடியும். இந்த நாள்ல நீங்க கிரியை செய்யாம விட்டுட்டீங்கன்னா, இனி கிரியை செய்ய முடியாத ராக்காலங்கள்ல நீங்களும் நானும் எந்த விதமான பலனையும் பெற முடியாதவர்களாய், பாதி வழியிலே அந்த காலங்களை தொலைத்து போடும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக காலங்களை நீங்களும் நானும் கையாள பழக வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். ஆகவே தான் அந்த காலங்களை நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். 2வது ஒரு காரியத்தை பாருங்க. 2வது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதத்துல இன்னும் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன சொல்றது பாருங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. சில ஊர்வழிய வேண்டிய காலங்கள நீங்களும் நானும் அழிக்க வேண்டிய காலத்துல அழித்து முடிக்க வேண்டியது அவசியம். அத நீங்க விட்டுட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அவைகளினால் வரக்கூடிய பிரச்சனை மகா பெரிய பிரச்சனையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்ல வளரக்கூடிய சில அநேகம் விதமான அந்த விஷச் செடிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த விஷச்செடிகள செடியா இருக்கும்போது நீங்க கிள்ளி போட வேண்டிய அந்த காலத்தில நீங்க நீங்க அந்த காரியத்தை நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா, அந்த செடியினால் வரக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்பட ஆரம்பிச்சுரும். அந்த செடிய வளர விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை வெட்டுகிறதுக்கு முடியாது இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல நீங்கள் வெட்டுகிறதுக்கு எவ்வளவு தூரம் பிரயாசப்பட ஆரம்பித்தாலும், அது மீண்டும் மீண்டும் துளிர் விட்டு அது அநேக விதமான அந்த நிலத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது மாதிரி, ஒரு வழிய செய்ய வேண்டிய காலங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். சில காரியங்கள வெட்ட வேண்டிய காரியங்கள வெட்டணும். சில காரியங்களை விட்டு விலக வேண்டிய காரியங்கள விட்டு நீங்களும் நானும் விலகணும். சில காரியங்களை கர்த்தராகிய தேவனுடைய சுபாவத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டிய காரியங்களை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம். சில காரியங்களை நீங்களும் நானும் மெய்யாகவே தொலைக்க வேண்டிய காரியங்களை தொலைக்க வேண்டியது அவசியம். இப்படி அந்தந்த காலங்கள்ல அந்தந்த காரியங்களை நீங்கள் சரியாக இயங்க ஆரம்பிச்சா மட்டும்தான், இனி வரக்கூடிய காலங்களிலே உங்கள் நிலைகள் மெய்யாகவே சீர்படுத்தப்பட்டதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். காலம் தப்பி நீங்களும் நானும் அதற்கு அநேக விதமான பிரயாசங்களை எடுக்க ஆரம்பித்தால் கூட, அந்த காரியங்களை அழிக்கிறதும், ஒழிக்கிறதும் உங்களாலும் என்னாலும் இயலாததாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சீஷர்கள். அந்த சீஷர்களுக்கு நடுவுல உங்களிலே ஒருவன் பிசாசா இருக்கிறார் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார் யூதாஸ் காரியத்தை பற்றி. அவர் பேசும்போதே அந்த மனுஷன் என்ன காரியத்தை யோசிச்சிருக்கணும் அப்படின்னா தன்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய அந்த விருப்புகளை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். காசை பத்தி கர்த்தர் பேசுகிறார். அவருடைய கரங்களை நம்பித்தான் காசினுடைய பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். ஏன்னா காசினுடைய விஷயத்துல அவன் ரொம்ப கண்ணும் கருத்துமாய் காணப்படக்கூடியவன் என்பதை பற்றி கர்த்தர் அறிய ஆரம்பிச்சனால தான் அவன் கையில காசையும் கொடுத்திருக்கிறார். பிசாசை பத்தி கர்த்தராகிய தேவன் பேசும்போது பிசாசனுடைய காரியங்கள் வெளிரங்கமாய் வருகிறது. அந்த காரியங்கள் போக நமக்குள்ளேயே ஒருத்தர் பிசாசு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். மூன்றாவது இன்னமும் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தும் முகாந்திரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து யாருடைய கையில கொடுக்கணும் அவன் தான் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். எல்லா காலங்களிலும் கர்த்தராகிய தேவன் அதனுடைய நேரத்தில் எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாலும் இதை கேட்ட யூதாஸ் காரியோத்து ஒருவேளை மற்ற சீஷர்களுக்கு தெரியாம போகலாம். உங்களிலே ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லும்போது யூதாசனுடைய மனசுக்கு அந்த காரியம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா அவருடைய அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார் என்பதை யூதாஸ் என்கிற மனுஷன் நிச்சயமாகவே ஆழமான அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்திருப்பான். மற்றவனுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தெரியக்கூடிய அந்த காலத்திலேயே அந்த மனிதன் தன்னை சீர்படுத்தி இருக்கிறது உண்டானால் நிச்சயமாக சாத்தானால் அவன் குறிவைத்து ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதியாக அவன் மாறி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போயிருப்பான். அந்த காரியத்தை விட்டு விலகி இருப்பான். ஆனால் அந்த காலங்களை அவன் சரியாக பயன்படுத்தாமல் போக ஆரம்பிச்சனால என்ன நடந்துச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவன் மெய்யாகவே இயங்கி இயேசுவை காட்டி கொடுத்து தன்னையும் மாய்த்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அந்த காலங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய அந்த காரியங்களிலே நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும், தப்புவிக்கப்பட முடியும். கர்த்தருடைய சித்தத்தை சரியாக நிறைவாக்க நம்மால் முடியும். ஆகவே தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த குறிவைத்து தாக்கப்படக்கூடிய அந்த அனுபவங்களை இந்த சாத்தான் இந்த யூதாசு மேல் வைக்கிறதை கர்த்தராகிய தேவன் குறிப்பறிந்து பேச ஆரம்பித்தாலும் காலங்களை யூதாஸ் தவறு விட ஆரம்பித்ததுனால அதற்கு அவன் பலியாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பழமையானவைகளை உருவழிய வேண்டிய காரியங்களை அந்தந்த காலத்தில் நீங்களும் நானும் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானா, இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். சில நேரங்களில் அதாவது அதாவது மகப்பேறுக்காக காத்திருக்கக்கூடிய அநேகம் விதமான ஸ்திரீகள் அவங்களுடைய அவங்களுடைய அவங்க அவங்க அதாவது அவங்க கன்சீவ் ஆக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தையின் மேலே அவங்க கண்ணும் கருத்துமாக காணப்பட ஆரம்பிப்பாங்க. அதாவது தகுதியான மருந்துகள் யாவற்றையும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த குழந்தையினுடைய வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி தகுதியான ஆகாரங்கள் யாவற்றையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த குழந்தையானது கருவிலே செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. செத்து போன உடனே அது நான் மெய்யாக இவ்வளவு நாள் வரைக்கும் வளர்த்த குழந்தை என்பதை பற்றி அவர்கள் யோசித்து அவைகளை அப்புறப்படுத்தும்படிக்காக அவர்கள் அனுமதியாது இருக்கிறது உண்டானால் அது அந்த தாய்க்கு கேடுகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்கும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்வது மாதிரி பழமையானவைகள் வெட்டி எறியப்பட வேண்டிய காரியங்களை உடனே நீங்கள் அந்த அதுக்கு நீங்களும் நானும் காலதாமதம் பண்ணக்கூடாது. அந்த காரியங்களை உடனுக்குடனே அப்புறப்படுத்த ஆரம்பித்தா தான் நீங்கள் காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எவைகள் எல்லாம் உருவழிய வேண்டியது அவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் அழிக்க வேண்டியது அவசியம். எவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் தொலைக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் தொலைக்கணும். அது ஒருவேளை உங்களுக்கு மிகுதியான நன்மைகளை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் தொலைக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளை நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டியது அவசியம்.
அவர்கள் வச்சிருந்தீங்கன்னா, கடைசியிலே அதுதான் உங்களுக்கு எதிரான அநேகம் விதமான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில, காலங்களை சரியாக நீங்களும் நானும் நிதானித்து பார்த்து, அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ற காரியங்களை, அந்த காலங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில, 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 4:17 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? 3வது காரியம், நியாயத்தீர்ப்பு எல்லா மனிதனுக்கும் உரியது என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் அறியணும். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவானாக காணப்பட ஆரம்பித்தாலும், உங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. நீங்க செஞ்ச நீதிக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்புகளை கர்த்தராகிய தேவன் தருவார். ஒருவேளை அந்த பரிசுத்தத்தில சற்று குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானாலும், அதற்கும் உரிய நியாயத்தீர்ப்பை கர்த்தராகிய தேவன் நமக்கு தருவார். நியாயத்தீர்ப்பு முதல் காரியம் கர்த்தருடைய வீட்டிலே துவங்க வேண்டிய காலம். இந்த காலங்கள்ல நீங்களும் நானும் நியாயத்தீர்ப்புக்கு உட்படாத அளவிற்காக, அல்லது நியாயத்தீர்ப்பிலே நீங்களும் நானும் மெய்யாகவே காப்பாற்றப்படக்கூடிய அளவிற்காக, நியாயத்தீர்ப்பிலே நல்ல பங்குகளை நாம் பெறக்கூடிய அளவிற்காக நம்முடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்றால், சீர்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் இப்பொழுதே சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம். காலங்கள் தப்பி நீங்க யோசிச்சு கடைசி நேரத்தில நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில போய் நின்று கொண்டு, ஐயையோ! இந்த பாவத்தை நான் அறிக்கையிடாம போய்ட்டேனே என்று சொல்லி, அந்த இடத்திலே போய் நீங்கள் அறிக்கையிடும்படிக்காக நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பித்தால், அதற்கு பலன் நம்முடைய வாழ்க்கையில வராது. அது செய்ய வேண்டிய காலம் இங்கே தான். பூமியில தான் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிக்கணுமே தவிர, பூமி விட்டு கடந்து போன பிறகு எதையாவது நீங்க செய்யணும்னு சொல்லி நினைச்சா கூட உங்களுக்கும் எனக்கும் அதற்குரிய தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்ல. வசனத்தை நம்ம பார்க்குறோம். நீ போகக்கூடிய பாதாளத்தில வித்தைகளும் செய்கைகளும் ஒண்ணுமே கிடையாது. பூமியில தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். நீங்க செய்ய வேண்டிய மனம் திரும்ப வேண்டிய காரியம்னா பூமியில தான் செய்யணும். நீங்க அநேக விதமான ஊழியங்கள செய்யணும்னா பூமியில தான் நீங்க செய்யணும். நீங்க அநேக விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு செய்ய வேண்டிய அநேக விதமான பணிகள்னு சொன்னா பூமியில தான் செய்யணும். இதை விட்டுட்டு நான் மறு உலகத்தில நான் போய் இதுக்குரிய எல்லா விதமான காரியத்தையும் செய்றேன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் தருணங்களும், நேரங்களும் ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்ல. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நியாயத்தீர்ப்பு வருகிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்குரிய காரியங்களை இந்த உலகத்தில் நீங்க செய்யணும். இந்த உலக வாழ்க்கையில தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில தான் மனம் திரும்ப வேண்டியதோ, சீர்படுத்த வேண்டியதோ, அல்லது ஆண்டவராகிய தேவனுக்குள் ஸ்திரமடைய பண்ணக்கூடிய காரியமோ, அல்லது மற்ற மக்களோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியமோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் விட்டு விலகக்கூடிய தன்மையோ எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த உலகத்தில் நீங்க செஞ்சு முடிச்சிடணும். இனி நியாயத்தீர்ப்பு அது நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய அந்த காலத்துல நீங்களும் நானும் இவைகளை அறியக்கூடிய நேரத்துல இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்கும் எனக்கும் தருணங்கள் கொடுக்கப்படுகிறது இல்ல. அப்ப காலங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்னு பாருங்களேன். நியாயத்தீர்ப்பை பற்றி நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கிறோம். இந்த நியாயத்தீர்ப்புக்கு ஒரு மனிதனும் தப்பிக் கொள்கிறது இல்லை. எல்லா மனிதனுக்கும் தீர்ப்பு உண்டு. எல்லா மனுஷனுக்கும். அது யாராய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவன் பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவன் சாதாரணமான ஒரு ஒரு ஏழையாக காணப்பட ஆரம்பித்தாலும், அவன் ஆண்டவராகிய தேவனை முகமுகமாய் சந்தித்தவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தராகிய தேவனை அறியாத ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை செவ்வனமே செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினாலும், கர்த்தருடைய ஊழியத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும், எல்லா மனுஷனுக்கும் தீர்ப்பு உண்டு. அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் உரிய பலன் உண்டு. அந்த பலன்கள் மிகுதியான பலன்களாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்குரிய தன்மைகளை இந்த உலகத்தில தான் நீங்க செஞ்சு முடிக்கணும். சீர்படுத்த வேண்டிய காரியத்தை இந்த பூமியில தான் செய்யணும். நீங்க நீங்க ஸ்திரப்படுத்த வேண்டிய காரியத்தை பூமியில தான் செய்யணும். இந்த உலகத்தை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா, நியாயத்தீர்ப்புக்குரிய எந்த விதமான வளர்ச்சியோ அல்லது வீழ்ச்சியோ உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பூமியில தான் நீங்க செஞ்சு முடிக்கணும். அப்ப இந்த இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை பலன்களை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு நியாயத்தீர்ப்புக்குரிய பலன்களை பெற வேண்டும் என்றால் பூமியில தான் இங்கே சேர்க்கணும். இந்த பூமிக்குரிய காலங்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சா தான் நியாயத்தீர்ப்பின் நாள்ல மகிமையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கை ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கு ஏற்ற பலன்கள் மறு உலகத்தில் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்படும். இந்த உலகத்தை நீங்கள் தகுதியாக ஆசரிச்சா அதுக்குரிய பலன் உண்டு. தகுதி இல்லாமல் இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஆசரித்தால் அதற்குரிய பலனும் நமக்கு உண்டு. தகுதியாக ஊழியம் பார்த்தா அதுக்குரிய பலன் உண்டு. தகுதி இல்லாத ஊழியங்களை பார்த்தா அதுக்குரிய பலன்கள் உண்டு. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்குரிய பலன் உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்கும் நமக்கு பலன் உண்டு. அதை எல்லா விதமான காரியத்தை எங்க நீங்க சரிப்படுத்த முடியும்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான்.
அப்ப நியாயத்தீர்ப்பை பற்றிதான ஒரு அறிவையும், உணர்வையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அதற்கு உண்டான சீர்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே நான் செஞ்சு முடிச்சிடணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் சொற்ப காலம் தான். இதில எதெல்லாம் நான் கழிக்கணுமோ, அதெல்லாம் நான் கழிச்சிடணும். எதெல்லாம் நான் வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ, அதெல்லாம் நான் வந்து சேர்க்க வேண்டியது அவசியம். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியும், அதெல்லாம் வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நான் செஞ்சு முடிச்சிடணும். இனி ஒரு தருணம் எனக்கு கொடுக்கப்படாது. இந்த தருணத்திற்குள்ளாக நான் இந்த காலங்களை எவ்வளவு தூரம் நான் பயன்படுத்துகிறேனோ, அதற்குரிய எல்லா விதமான வழிமுறைகளையும் நான் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்போஸ்தலர்கள் செஞ்ச அந்த ஊழியத்தினுடைய நிலைகளை பாருங்களேன். ஒரு பொழுதை கூட அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணடிக்காம எல்லா நேரத்தையும் அவங்க செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பகலா இருந்தாலும், இரவா இருந்தாலும், நள்ளிரவாய் காணப்பட ஆரம்பிச்சாலும், ஊழியத்தினுடைய பணிகள்ல அவர்கள் எவ்வளவேனும் சோம்பி தெரியாமல் எல்லா நேரத்திலும் இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் இருந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க வந்து அதாவது வேலை செய்யக்கூடிய ஸ்தலமா இருக்கலாம், அல்லது வந்து மற்ற எல்லா விதமான பணிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். அல்லது யாருக்காச்சும் ஒருத்தர் ஒருத்தர் வருகிறார் என்பதற்காக அவங்க வந்து அதாவது அந்த அந்த மனிதரை சந்திக்கும்படிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கலாம். அந்த நேரத்தை கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாம, அந்த நேரத்தையும் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு நேரத்தை கூட வீணடிக்காம அந்த காலங்களை ஏன்னா பூமியில தான் உங்களால கிரியை செய்ய முடியும். இந்த பூமியை விட்டு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான கிரியைகளும், செய்கைகளும், வித்தைகளும் கிடையாது. பைபிளே போட்டிருக்கு. அதாவது அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிய தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுடைய செய்கைகளும், வித்தைகளும் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பூமியிலேயே நீங்க என்னென்ன அதாவது நல்ல பொக்கிஷங்களை சேர்க்கிறீங்களோ, அதுக்குரிய பலன். பூமியில என்னென்ன விதமான தீமையை சேர்க்கிறீங்களோ, அதுக்குரிய பலன். இந்த காரியங்களை, இந்த காலங்களை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் தான், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்கக்கூடிய திராணி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை பெறக்கூடிய அளவிற்கு அநேகம் நல்ல காரியங்களை அவர் சேர்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். எங்கேயாச்சும் அவர் தீமையான காரியங்களை சேர்த்தாரா பாருங்களேன். ஏனென்றால் இந்த பூமியில தான் அந்த காரியங்களை சேர்க்க முடியும். இந்த பூமியை விட்டு போயிட்டாருன்னா அவரால சேர்க்க முடியாது. இந்த பூமியிலே அவர் கிரியை செய்யக்கூடிய அந்த காலங்களை ஒவ்வொரு நாளையும் அவர் பயன்படுத்தி, பிதாவுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தகுதியை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கக்கூடிய தகுதியை எங்க அவர் பெறுகிறார் அப்படின்னா, வந்து பூமியில செய்யக்கூடிய கிரிகளின் மூலமா இவர் பெற ஆரம்பிக்கின்றார். அப்ப நியாயத்தீர்ப்புக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணியை எங்க நீங்க பெற முடியும்னு சொன்னா, இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை நீங்க சரியா பயன்படுத்தினா தான். இனி ஒரு காலம் நமக்கு உண்டு. இந்த காலத்துல நான் வந்து வீணடிச்சுட்டேன். இந்த காலங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு காலம் கொடுக்கப்படும்னு சொன்னா கிடையவே கிடையாது. இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய கிரியைகள் தான் மறு உலகத்தில் உங்களுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கிறதுனால, காலங்களை சரியாக பயன்படுத்த நீங்களும் நானும் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். நியாயத்தீர்ப்புல நீங்க நிற்கக்கூடிய அளவுக்கு திராணி பெற்ற மக்களாய் காணப்பட வேண்டும் என்றால், இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை நீங்க சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். 4வது ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தையாக எபிரெயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 5வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரெயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன் கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வரணும். இப்ப இவங்களுக்கு வந்து அதாவது நீங்க வந்து போதகரா இருக்க வேண்டிய காலம். ஆனா இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது பால் குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 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 சின்ன ஒரே ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி தான் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு பவுல் சொல்றாரு. அப்படின்னா வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் விகிதம். இப்ப இந்த காலத்துல நான் என்ன அளவுக்கு வளர்ந்திருக்கணும், இனி வரக்கூடிய காலத்துல எப்படி நான் வளர வேண்டும், அந்தந்த பருவத்துக்குரிய வளர்ச்சியை நீங்களும் நானும் காலங்களிலே அந்தந்த காலத்துல செஞ்சு முடிக்கணும். ஊழியம் பார்க்க வேண்டிய காலத்துல ஊழியத்தை பார்த்து முடிச்சிடணும். ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். நீங்களும் நானும் கிரியை செய்ய வேண்டிய காலத்துல கிரியை செஞ்சு முடிச்சிடணும். கிரியை செய்ய முடியாத ராக்காலத்துல போய் நீங்களும் நானும் காத்திருக்க கூடாது. அப்போ வளர வேண்டிய காலத்துல நீங்களும் நானும் வளர வேண்டியது அவசியம். வளர்கிறதுக்கு பலவிதமான வழிகளை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு. அந்த பருவத்துல நீங்களும் நானும் வளர வேண்டியது அவசியம். இப்போ ஒரு 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 மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இப்போ ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய எடுத்து பார்த்தோம்னா, இது அதாவது வளர வேண்டிய காலங்கள் சில காலங்கள் உண்டு. இந்த காலங்களுக்கு பிறகு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வளரக்கூடிய அந்த வளர்ச்சிக்காக நீங்க எவ்வளோ தூரம் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களால வளர முடியாது. உங்களுடைய உறுப்புகள் வளரக்கூடிய சில காலங்கள் உண்டு. உங்களுடைய உயரம் வளரக்கூடிய சில காலங்கள் உண்டு. உங்களுடைய அறிவு வளர சில காலங்கள் உண்டு. இந்த காலங்களுக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளர்ச்சி அப்படியே வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கைய விட்டு இழந்து போய் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு 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 மனுஷனுடைய வாழ்க்கை. முந்தி பலமாக நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிச்சோம். அந்த பலத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலங்கள் இருந்தது. ஒரு காலத்துக்கு பிறகு எல்லாமே நின்னு போயிரும்.
நின்னுட்டு அந்த பலமெல்லாம் மெய்யாகவே குன்றி போகக்கூடிய ஒரு வளர்ச்சியின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இதே மாரி தான் ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைகளையும் கூட. எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர வேண்டிய காலத்தில, சேர்க்க வேண்டிய காலத்துலலாம் நீங்களும் நானும் வளர்ந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க வளரணும்னு நெனச்சா கூட உங்களுக்கும் எனக்கும் அந்த காலங்கள் மெய்யாகவே கொடுக்கப்படுகிறது. அதுக்குள்ளேயே வந்து எல்லா காரியத்திலும் ஒரு முதிர்வின் ஊடாக கடந்து போயிரணும். நீங்களும் நானும் போதகரா இருக்க வேண்டிய காலத்தில போதகர் ஆயிரணும். அப்போ போய் நீங்க வந்து பால் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இனி உங்களுக்கு வளர்கிறதுக்கு தருணம் கொடுக்கப்படாது. ஆகவே தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில, அந்தந்த காலங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள். வளர வேண்டிய காலத்தில வளருங்க. நடக்க வேண்டிய காலத்தில நடங்க. அதன் பின்பதாக ஓட வேண்டிய காலத்தில ஓடுங்க. கிரியை செய்ய வேண்டிய காலத்தில அநேக விதமான கிரியைகளை செய்யுங்க. வேலை செய்ய வேண்டிய காலத்தில வேலை செய்யுங்க. ஓய்ந்திருக்கக்கூடிய காலத்தில ஓய்ந்திருங்க. அந்தந்த காலங்களில் நீங்கள் சரியாக இயங்க ஆரம்பிச்சா தான், அதனுடைய முழுமையை உங்களாலும் என்னாலும் தடை இல்லாமல் எட்ட முடியும். இப்ப அந்த அப்போஸ்தலர் என்ன விதமான அந்த குற்றத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அது அவரு சொல்றாரு, வளர வேண்டிய காலத்தில நீங்க வந்து வளர்ந்து இந்த காலத்தில நீங்க வந்து போதகரா இருக்கணும். நெறைய மக்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்லணும். ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற மக்களுடைய போதகத்தை கேட்டு பாலை உண்ணக்கூடிய ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு போதகம்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் வசனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. யாராகிலும் ஒருவன் பேசக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்களாகவே காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. நெறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியங்களை நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த மக்கள் விசுவாசிகளாவே இருப்பாங்க. அவங்க ஊழியமே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தன் வந்து நின்னு பிரசங்கம் பண்ணுவான். அந்த பிரசங்கத்த கேட்டுட்டே இருப்பானே தவிர, கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சியே பார்க்க முடியாது. இது எல்லாமே ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் போதகராய் காணப்பட வேண்டிய நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பால தான் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. வளர்ச்சி இல்ல. ஆவிக்குரிய அநேக விதமான முதிர்ச்சியினூடாக கடந்து போகாத ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. சபையில இருக்கக்கூடிய மக்கள நீங்க எடுத்துக்கங்க. ஊழியக்காரனுடைய அநேக விதமான ஊழியத்தில காணப்படக்கூடிய மக்கள் எடுத்து பாருங்க. இவங்கலாம் வந்து எப்படி இருக்கிறாங்க? ஊழியக்காரர் செய்யக்கூடிய அநேக விதமான காரியத்த பார்க்குறாங்களே தவிர, கீழே காணப்படக்கூடிய விசுவாசிகள் இயக்கமற்றவர்களாய் அவங்க பேசக்கூடிய பிரசங்கத்த கேட்கிறானே தவிர, இவன் என்னைக்கு போய் நின்னு பிரசங்கம் பண்றது? அவனுக்கு உண்டான வளர்ச்சி இல்லையே! அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒவ்வொருவனுக்கும் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்தந்த வளர்ச்சியில அவன் வளரணும். அந்தந்த காலங்கள அவன் வந்து பயன்படுத்தணும். அந்த காலங்களிலே பயன்படுத்தி அவன் வளரக்கூடிய காலங்களிலே அவன் வளர்ந்தா, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் இந்த உலக அளவிலே பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலங்களில் நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. நீங்க கேட்க வேண்டிய காலம் சில காலங்கள் உண்டு. சில காலங்கள் நீங்க கேட்ட அந்த காரியங்களை பயன்படுத்தி நீங்கள் மெய்யாகவே இந்த காரியத்திற்கேற்ற வளர்ச்சியினூடாக கடந்து போக வேண்டும். இன்னும் ஒரு காலத்துல நீங்கள் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய காலம் ஒண்ணு வரும். அப்போ போய் நீங்க இன்னும் உட்கார்ந்து நீங்க வந்து அநேகமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய அளவிற்காக பாலை உண்ணக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறது உண்டானால், இனி நீங்கள் கனி கொடுக்கிறது எப்படி? ஆகவே தான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில காலங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்த அறிந்தால், இந்த காலங்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுசு நாட்கள்ல முழுமை அடைந்து தேவனுடைய விருப்பத்தின்படி கடந்து போக உங்களாலும் ஆகும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தையை பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 16:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை வாசிக்கிறேன். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அடுத்தது என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும். காலங்களின் அடையாளங்களை நிதானிக்கக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேணும். காலங்களை நிதானிக்கணும். இப்ப இது என்ன காலம்? இது காலமா? அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இது அநேக விதமான அந்தி கிறிஸ்துவின் காலமா? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட். இது அந்தி கிறிஸ்துவினுடைய காலமா? 7வது எக்காலம் ஊதிட்டாங்களா? 3வது எக்காலம் தான் ஊதிக்கிறாங்க. 2வது எக்காலம் ஊதிக்கிறாங்களா? இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, இது இப்பதான் வந்து அதாவது அந்த அந்த எக்காலத்த வந்து அவங்க வந்து ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அத கேட்டு நம்பிட்டு வர்றாங்க. இது என்ன காலம் என்கிறதை நீங்களும் நானும் முதல் காரியம் நிதானிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில. ஒரு காலத்துல மற்றவர்களால் நாம் மெய்யாகவே போதிக்கப்பட்டோம். இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? காலங்களையும் நேரங்களையும் நிதானிக்கக்கூடிய அறிவுள்ளவர்களாக விளங்கணும். இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய கிரியை என்ன? இது காலம்னா நான் கிரியை செய்ய முடியாது. இது இயங்க வேண்டிய காலம் என்றால் நான் மெய்யாகவே ஓய்ந்திருக்க கூடாது. இது ஆண்டவராகிய தேவனுக்குள் சேகரிக்க வேண்டிய காலம், மன்னாவை எடுக்க வேண்டிய காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஓய்வு நாள்ல வந்து மன்னா வந்து மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்படாது. இது 6வது நாள். இது மன்னாவை ரெட்டிப்பாக நான் வந்து சேர்க்க வேண்டிய ஒரு காலம். இந்த நாள்ல நான் வந்து இன்னைக்குரிய ஆகாரத்த மாத்திரம் நான் சேர்த்துட்டு, அடுத்த நாளில் நான் பட்டினியா இருக்கிறது எப்படி? அப்ப அடுத்த நாள் நான் வந்து வெளிய போக ஆரம்பிக்கிறது உண்டான மன்னா எனக்கு வந்து மெய்யாகவே கொடுக்கப்படாது. அப்போ ரெட்டிப்பாக சேர்க்க வேண்டிய காலங்களை நான் மெய்யாகவே ஆராயணும், பார்க்கணும். இது ரெட்டிப்பாக சேர்க்க வேண்டிய காலம். ஆகவே அடுத்த நாளுக்குரிய ஆகாரத்தையும் இந்த நாளிலே நான் சேர்க்க வேண்டியது அவசியம். அப்படின்னா நான் செய்ய வேண்டியது என்ன? காலங்களை ஆராய வேண்டியது அவசியம். இது என்ன காலம்?
இப்ப இருக்கக்கூடிய நான் வாழக்கூடிய வாழ்க்கை, இது என்ன காலத்தில நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய பணி என்ன? மற்றவர்களுக்கு நான் போதிக்க வேண்டிய காரியம் என்ன? நான் இயங்க வேண்டிய இயக்கம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? இப்படி ஒன்றையுமே அறியாமல் யாரோ நடத்தக்கூடிய வழிகளின் ஊடாக நீங்கள் கடந்து போகிறது உண்டானால், இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பால் உண்ணக்கூடிய ஒரு மக்களாய் இருப்போமே தவிர, பலமான ஆகாரம் உண்ணக்கூடிய ஒரு மக்களாக ஒரு நாளும் வளரவே முடியாது. அப்போ அததான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், காலங்களை நிதானியுங்கள், காலங்களை அறியுங்கள். இந்த காலத்திற்கு ஏற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால், நிச்சயமாகவே உங்கள் பங்கை பூமியிலே கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கை தடையில்லாமல் நிறைவாக்க உங்களால் முடியும். காலங்களை அறியாம நீங்களும் நானும் ஓய்ந்திருக்க வேண்டிய காலத்தில் இயங்குகிறது உண்டானால் பிரச்சனை. நமக்கு எந்த விதமான நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில வராது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில வாசிக்கிறோம். அந்த அதாவது அந்த 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 5 கன்னிகைகள் காலத்திற்கு தப்பி அவங்க இயங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரியத்துக்கு கேட்குறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, அதாவது எங்களுடைய எங்களுடைய அதாவது எண்ணெயெல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்றாங்க, நீங்க போய் வாங்கக்கூடிய மக்களுடைய கையில போய் நீங்க வந்து வாங்கிட்டு வாங்க. விற்கக்கூடிய மக்கள்ட்ட போய் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வெளிய போறாங்க. இது வந்து மெய்யாகவே அந்த நேரத்தில அவங்க பேசாம அமர்ந்திருந்தா கூட பரவால்ல. அவங்க வெளிய போனாங்க. போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் வந்துட்டார். அந்த நேரத்த அவங்க வந்து கரெக்ட்டா வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி, ஒரு வேளை காத்திருந்து ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு நாள் மன்னிப்பு கேட்டு உள்ள போயிருந்தா கூட பரவால்ல. இந்த காலங்கள நிதானிக்காம போக ஆரம்பிச்சதுனால தான் வெளிய போய் வாங்குறதுக்காக வெளிய போனாங்க. கர்த்தர் வந்துட்டாரு. ஆயத்தப்பட்டவங்களும் போயிட்டாங்க. இவங்க வெளிய போய் அந்த காலங்களை பற்றி அறியாம வெளிய போயிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வரக்கூடிய நேரத்தில கர்த்தராகிய தேவனால் கைவிடப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறத பார்க்கலாம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலங்களை ரொம்ப நிதானிச்சு பாருங்க. இந்த காலங்களுக்கு ஏற்ற இயக்கங்களின் ஊடாக கடந்து போனா, முழு பலனை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். காலங்களுக்கு முந்தின பலன்கள் அல்ல, காலங்களுக்கு ஏற்ற பலன்களை நாம் கொடுக்க ஆரம்பித்தால், நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவனுடைய திட்டம், உங்களை குறித்ததான திட்டம் இந்த உலகத்திலே தடையில்லாமல் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். காலங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். காலங்களுக்குரிய ஆயத்தத்திற்காக ஜெபிக்கணும். அதற்கேற்ற பலன்களை நாம் மெய்யாகவே தரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினால், நிச்சயமாக தேவனுடைய திட்டம் நம் மூலம் நிறைவாக்கப்படும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்ய வேண்டிய காலத்திலே நாங்கள் கிரியைகளை செய்யவும், பழமையானவைகளை உருவலைய செய்ய வேண்டிய காலத்திலே நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் சரியாக செய்து முடிக்கவும், நியாயத்தீர்ப்புக்கு உரிய காரியங்களுக்கு உரிய ஆயத்தத்தை நாங்கள் சரியாக செய்து முடிக்கவும், கர்த்தருடைய நாமத்தினாலே வளர வேண்டிய காலங்களில் நாங்கள் வளர்ந்து, நிதானிக்க வேண்டிய காலங்களில் நாங்கள் நிதானித்து அறிந்து, அந்த காலங்களை அறிந்து அவைகளுக்கு ஏற்ற பலன்களை நாங்கள் தரவும், ஏற்ற கிருபைகளை ஞானத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தவும், காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்களாய் அல்ல, காலங்களுக்கு உட்படுத்தப்பட்டு காலங்களிலே இயங்க வேண்டிய அந்த காரியங்களை நாங்கள் சரியாக இயங்கி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வார்த்தைகளிலே நிலைத்திருந்து காலங்களை சரியாக அவர்கள் பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காலங்களை சரியாய் பயன்படுத்துங்கள், காலங்களை சரியாய் நிதானியுங்கள். அந்த காலங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியினூடாக கடந்து போனால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகையின் நாளிலே சந்தோஷப்படும் மக்களாக நீங்களும் காணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.